அதிக மது போதையில என்ன பண்றோம்னு தெரியாம, நம்ம விஜய் பார்வதி வீட்டில் செஞ்ச அந்த தவறான முடிவு, அவங்க குடும்பத்தினரையே உச்சக்கட்ட ஒரு சோகத்துல மூழ்க வச்சிருக்கு. தமிழக மக்கள் எல்லாருமே இந்த செய்தி கேள்விப்பட்டு பயங்கரமா அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, பிக் பாஸ் 9ல இவங்க தான் வெற்றியாளர் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்திருந்தது நம்ம விஜய் பார்வதிய. ஆனா அப்படியாப்பட்ட விஜய் பார்வதி திடீர்னு ரெட் கார்டு கொடுத்து வெளியேற்றப்படுவாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. எல்லாருமே விஜய் பார்வதி, கமருதீன் இவங்களுடைய காதலை பத்தி நிறைய தப்பா பேசுனது உண்மைதான். ஆனா அதே சேம் நேரத்துல அந்த கார் டாஸ்க்ல கமருதீன் சாண்ட்ராவ காலால இட்டு உதைச்சி கீழே தள்ளியிருப்பாரு. அது மிகப்பெரிய குற்றம். ஒரு பொண்ணை போயிட்டு எப்படி ஒரு ஆம்பளை, அதுவும் இத்தனை பேர் பார்க்கக்கூடிய இந்த ரியாலிட்டி ஷோல இப்படி பண்ணது சத்தியமா ஏத்துக்க முடியாது. கமருதீனை உடனே வெளியேற்றி ஆகணும் அப்படின்னு அவர் மேல நிறைய குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுச்சு. அதனால பிக் பாஸ் டீமும் கமுதினை வெளியே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா இந்த நேரத்துல கமுதினை ரெட் கார்டு கொடுத்து வெளியே கொண்டு வந்தா கண்டிப்பா டிஆர்பில பிக் பாஸ் பயங்கரமா பிச்சுக்கும் அப்படின்னு பிக் பாஸ் முடிவு பண்ணது. ஆனா அந்த நேரத்துல விஜய் பார்வதியை உள்ள விட்டு வச்சா செட் ஆகாது, அவங்களே சேர்த்து ரெட் கார்டு கொடுப்போம், அப்பதான் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆவாங்க, யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்டா இருக்கும் அப்படின்னு விஜய் சேதுபதி பிக் பாஸ் டீம்ல சண்டை போட்டிருக்காரு. சண்டை போட்டு தான் விஜய் பார்வதி எலிமினேட் பண்ண வச்சாரு. இது விஜய் பார்வதிக்கு எதிர்பார்க்காத ஒரு விஷயம். விஜய் பார்வதி வெளியே வந்ததுக்கு அப்புறம் எதுக்காக எனக்கு இப்படி ஒரு அநியாயம் நடந்துச்சு அப்படின்னு தட்டி கேட்கறதுக்காக பிக் பாஸ் டீமையும் விஜய் சேதுபதி பார்க்கறதுக்கு நிறைய முறை முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்களால அதை பார்க்கவே முடியல. அவங்க எல்லாருமே அவாய்ட் பண்ணிட்டாங்க. அதுல மனசுடைஞ்சு போன விஜய் பார்வதிக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அந்த நேரத்துல தான் விஜய் பார்வதிக்கு பிக் பாஸ் சைட்ல இருந்து எந்த ஒரு சலுகைகளும் எந்த ஒரு சம்பளமும் கிடைக்காது அப்படின்னு விஜய் பார்வதிக்கு தெரிய வந்துச்சு. அதை தொடர்ந்தும் கூட அவங்க யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணல. இதனால விஜய் பார்வதி ஒரு சில வீடியோக்களை வெளியிட்டாங்க. ஸோ பிக் பாஸ்ல எனக்கு நடந்தது அநியாயம், நான் தான் டைட்டில் வினர் ஆகணும், ஆனா என்னை ஏமாத்திட்டாங்க, எனக்கு சப்போர்ட் பண்ண மக்களுக்கும் நன்றி அப்படின்னு அவங்க ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. அந்த வீடியோவை பார்த்து எல்லாருமே விஜய் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணாங்க. சாண்டா நடிக்கிறா, விஜய் பார்வதி தான் கண்டிப்பா டைட்டில் வினரா இருந்திருக்கணும், வேணும்னு பிக் பாஸ் இப்படி அநியாயம் பண்ணிட்டாங்க அப்படின்னு எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்க. ஆனா என்னதான் ஒரு பக்கம் ஏத்துக்கிட்டாலும் விஜய் பார்வதிக்கு இருந்த நல்ல பேரு அப்படிங்கிறது போயிடுச்சு. ரெட் கார்டு கொடுத்து வெளியே பண்ணது விஜய் பார்வதி கெரியர்ல அது மிகப்பெரிய ஒரு மைனஸா அமைஞ்சது. இதனால விஜய் பார்வதிக்கு இதுக்கு முன்னாடி யூடியூப் சேனல்ல கொடுத்த அந்த தொகுப்பாளி பணி ரத்து செய்யப்பட்டுடுச்சு. சில பேர் விஜய் பார்வதி தப்பா தான் பாக்குறாங்க. அது விஜய் பார்வதிக்கு டோட்டலா ஒரு தீராத மன உளைச்சலை உள்ளாக்கியிருக்கு. விஜய் பார்வதி அதனால பல இடங்களுக்கு போயிருக்காங்க. போன கிட்டத்தட்ட ஒரு 100 பேரை பார்த்ததுல 90 பேர் விஜய் பார்வதிய தப்பா தான் பாக்குறாங்க. அதுக்கு காரணம் லாஸ்ட் நேரத்துல விஜய் சேதுபதி விஜய் பார்வதிக்கு பண்ண அந்த அநியாயம் தான். அந்த ரெட் கார்டை கொடுக்காம இருந்தா கண்டிப்பா நல்லா இருந்திருக்கலாம். ரெட் கார்டு அப்படிங்கிறது ஜென்ஸுக்கு கொடுத்தா ஓகே, லேடிஸ் கொடுக்கும்போது அது அவங்களுடைய எதிர்காலத்தை எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்னு விஜய் சேதுபதி யோசிக்கவே இல்லை. இது விஜய் பார்வதிக்கு பயங்கர தலைவலியை உண்டு பண்ணுச்சு. அது மட்டும் இல்லாம வெளியே வந்ததுக்கு அப்புறம் கமருதீனும் விஜய் பார்வதி கிட்ட பேசவே இல்லையா. கமருதீன் விஜய் பார்வதிய அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அது விஜய் பார்வதிக்கு பயங்கர ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்திருக்கு. இப்படி தன்னை எல்லாருமே வெறுத்து ஒதுக்க அளவுக்கு இந்த பிக் பாஸ் டீம் தன்னை எந்த அளவுக்கு கேவலமாக்கிட்டாங்களே அப்படின்னு விஜய் பார்வதி அளவுக்கு அதிகமா குடிச்சிருக்காங்க. குடிச்சிட்டு தனது வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்து தன் அம்மாவை கட்டி பிடிச்சி பயங்கரமா கதறி அழுதுருக்காங்க. என் வாழ்க்கையை வீணா போயிடுச்சு, இதுக்கு மேல நான் வாழ்றதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை, நான் வந்து மோசமானவளா பிரதிபலிக்கப்பட்டுட்டேன், இதுக்கப்புறம் என் வாழ்க்கையே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு, இதுக்கெல்லாம் காரணமே அந்த பிக் பாஸும் விஜய் சேதுபதி தான் அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுத விஜய் பார்வதி ஒரு சில தவறான முடிவுகளையும் வீட்டில் எடுத்திருக்காங்க. அதை பார்த்து அவங்களுடைய அம்மா பயங்கரமா கண்ணீர்ல மூழ்கியிருக்காங்க. இந்த செய்தி தமிழ் சினிமாவில் அதே மாதிரி பிக் பாஸ் ரசிகர்களுக்கும் உச்சக்கட்ட ஒரு அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு.